இந்துக்கள் வீட்டில் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க உடனே வீட்டெலாம் சுத்தம் பண்ணி அவங்கள ஆடைகள்லாம் சுத்தம் பண்ணி குளிச்சு அவங்களோட தீட்டை கழிச்சுக்கிறாங்க. ஆனால் இதே முஸ்லீம்ஸில் யாரும் இறந்தாங்கன்னா யாருமே அவங்க குளிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்கள் வேலை கிடையாது அப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க. அதுவே நீங்கள் சாதாரண ஒன் டாய்லெட் போனால் கூட சுத்தம் செஞ்சுட்டு தான் வரணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதில் இவ்வளோ சுத்தம் கீப்பப் பண்ணுற நீங்கள் ஏன் ஒரு துக்கத்துக்கு போய், அதாவது இறந்த வீட்டுக்கு சென்றால் அவங்க குளிச்சுட்டு வரணும், ஏன் அதை உங்களதுல வலியுறுத்தலை? அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லணும். தேங்க்யூ. ரொம்ப அழகான கேள்வியை சகோதரி கேட்டிருக்கிறாங்க. அதாவது சிறுநீர் கழித்த பிறகு கூட சுத்தம் செய்யணும்னு சொல்லக்கூடிய நீங்கள், ஏன்னா இஸ்லாத்தில் மலங்கழித்து சுத்தம் பண்ணுற மாதிரி சிறுநீர் கழித்தாலும் தண்ணி ஊற்றி சுத்தம் செய்யணும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அப்போ சிறுநீர் கழித்து விட்டால் கூட சுத்தம் செய்யணும் என்று சொல்லக்கூடிய நீங்கள் இறந்த வீட்டுக்கு போயிட்டு தீட்டோடு வர்றாங்க இல்லையா, அதுக்கு குளிக்கணும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஏன்னு கேட்குறாங்க. அது இல்லை, இஸ்லாத்தில் இல்லை தான். அவங்க சொல்கிறபடி இறந்த வீட்டுக்கு ஒருத்தர் போனார்னு சொன்னால் அவர் தீட்டு கழிக்கணுங்கிறதுலாம் கிடையாது, அது சுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது என்று இஸ்லாம் சொல்கிறது உண்மைதான். ஆனால் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் விளங்கிக்கிறணும். சிறுநீர் கழிக்கிறது என்பது நான் தான் சிறுநீர் கழிக்கிறேன், என்னிடமிருந்து தான் அது அசுத்தம் வெளிப்படுது, நான் கழுவுறதுங்கிறது அது நியாயம். வேற ஒருத்தர் சிறுநீர் கழிச்சதுக்காக நான் கழுவணும்டா நியாயமாகுமா? அவரவர் கழித்த சிறுநீரை அவரவர் கழுவணுங்கிறது நியாயம். அவர் சிறுநீர் கழிச்சார்லப்பா, அதனால நீங்க கழுவுண்டா சரியா வருமா? அது அறிவுக்கு பொருத்தமானது இல்லை. ஒருத்தர் இறந்துட்டாருன்னு நான் அசுத்தம் வருதுன்னு சொல்லுங்க, ஒத்துக்குருவோம். அவரை ஒரு 7 தடவை கழுவணும்னு சொல்லுங்க, அதை ஒத்துக்குருவோம். அவரிடமிருந்து மலஜலம் வெளிப்படுதுன்னு சொல்லுங்க, அதை சுத்தப்படுத்தணும்னு அதை ஒத்துக்குருவோம். அவருக்கு இறந்ததுனால எனக்கு என்ன வந்துருச்சு? அதுல என்னமா வந்தா தானே சுத்தப்படுத்தணும். அவர் போய் பார்த்ததுனால என்னமா ஒட்டிருமா? அறிவியல் ரீதியாகவும் ஒன்றும் வராது. அறிவியல் ரீதியாகவும் ஒரு இறந்தவரை பார்க்கறதுனால அந்த கிருமிகள்லாம் தொற்றிக்கொள்ளும் அப்படின்னு கிடையாது. இஸ்லாமிய பகுத்தறிவு ரீதியாக சிந்திச்சு பார்த்தாலும் தர்க்க ரீதியாக பார்த்தாலும் அதில் ஒன்றும் இல்லை. நபிகள் நாயகம் அவர்கள் அதனால சொன்னாங்க, அவரவர் மலஜலம் கழிச்சிட்டு சுத்தம் பண்ணுங்கன்னு சொன்ன நபிகள் நாயகம் இன்னொருத்தர் இறந்ததுக்காக வேண்டி அவரை போய் பார்த்ததுக்காக வேண்டி சுத்தம் பண்ணுங்கிறது சரியில்லை. இன்னும் சொல்ல போனால் அது ஒரு மனிதனை இழிவுபடுத்துகிற மாதிரி. இறந்து போன பிறகு தான் மரியாதை கூடணும். நபிகள் நாயகம் அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு பிரேதம், ஒரு பிணம், இறந்து போனவருடைய பிணத்தை கொண்டு வர்றாங்க. அப்போ நபிகள் நாயகம் பிணம் வந்தவுடனே, அந்த உடல் வந்தவுடனே எந்திரிச்சு நிற்கிறாங்க. இன்னும் எந்திரிச்சு நிற்கிறீங்களே, அவர் ஒரு யூதர் இல்லை, யூதருடைய பிணம்ல அப்படின்ட்டு அவங்க தோழர்கள் சுட்டி காட்டுறாங்க. அதுவும் ஒரு மனித உடல் தானே. நபிகள் நாயகம் சொன்னா அதுவும் ஒரு மனித உடல் தானேங்கிறாங்க. உசுரோடு இருக்கிற மனுஷனுக்கு எந்திரிக்க கூடாதுன்னு சொன்ன நபிகள் நாயகம் இறந்து போன பாடிக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனுஷன் இறந்து போன வீட்டில் பார்த்துட்டு அதுல இருந்து என்னமோ நம்மள்ட்ட ஒட்டிருச்சு, ஒரு அசிங்கம் ஏற்பட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைக்கிறது இருக்குது. அது ஒரு அந்த உடலுக்கு கொடுக்குற கண்ணியமா தெரியல. அப்படின்ற அடிப்படையில் பார்த்தாலும் இதையும் நீங்க ரெண்டையும் ஒப்பிடக்கூடாது. நம்ம சிறுநீர்களை சுத்தம் பண்றதையும் ஒரு வீட்டுக்கு போறதுனால என்ன ஒட்டிக்கிறோம் உங்களுக்கு நான் கேட்கிறேன். ஒருவரை போய் பார்த்ததுனால நமக்கு என்ன வந்துடும்? உசுரோட உள்ளவரே பார்க்குறோம், இறந்தவரே பார்க்குறோம், இன்னும் நம்மள்ட்ட அதனால ஒன்றும் சேர போறது இல்லை. அந்த அடிப்படையில் இஸ்லாம் வேணான்னு சொல்லுது. இப்போ இறந்த வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க அவங்கள பார்க்கறதுக்கு. அவங்க வரவங்க எல்லாரும் நல்ல உடம்போட தான், அதாவது சுத்தமானவங்க தான் வரான்னு சொல்லவே முடியாது. எத்தனையோ வியாதிகள், தொற்று வியாதிகள் அவங்களுக்கு நிறைய இருக்கலாம். அங்க எல்லாரும் ஒரு சேர நிற்கும் போது அவங்கள்ட்ட இருந்து இருக்கும் சரி, இறந்தவங்கள்ட்ட இருந்து உள்ள அவங்க இறந்தவங்க எப்படி இறந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய உடல் வியாதினாலேயோ இல்ல செயற்கை முறையிலேயோ அவங்க இறந்தாங்கன்னு சொல்ல முடியாது. இறந்த உடனே அங்க உள்ள கிருமிகள் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படியும் அது பாஸ் பண்ணதான் செய்யும். அதனால ஒரு குளிச்சா நமக்கு நல்லது அப்படிங்கறதான் சொல்ல வரேன். அதாவது ஒரு சபையில பல பேர் வருவாங்கன்னா எந்த சபைக்கும் இதை நீங்க சட்டமா சொல்லணும். இந்த சபையில் கூட வந்திருக்கிறீங்க, எத்தனை பேர் பல மாதிரி வந்திருப்பாங்க. அப்ப இந்த சபைக்கு வந்தா குளிக்கணும்னு சொல்லணும். கல்யாணத்துக்கு போனாலும் தான் குளிக்கணும். நான் கல்யாணத்துக்கு வர்றவன் எல்லாம் எப்படி வரான்னு சொல்ல முடியுமா? செருப்பு திருடுறவன் கூட வருவான் கல்யாணத்துக்கு வரும்போது. அவன் எந்த ரேஞ்சில் வருவான்? அப்ப எந்த சபைக்கு இதை சொன்னா ஒத்துக்கலாம். நீங்க பர்டிகுலரா எப்படி பிரிக்கிறீங்கன்னா இறந்தவனுக்கு மட்டும்னு தனியா பிரிக்கிறீங்க. ஒரு சபைக்குன்னு சொன்னீங்கன்னா அது ஓகே. ஒரு சபைக்கு போனா குளிக்கணும், சபையில பல பேர் மூச்சு காட்டு விடுவாங்க, அதுல இருந்து வரும்னா இறந்தவர் சபைக்கு தான் கம்மியான பேர் வருவாங்க கல்யாணத்தை விட. நீங்க அதுலயே குளிக்கணும்னு சொன்னா கல்யாணத்துக்கு 2000-3000 பேர் வருவான். இந்த மண்டபம் நிறைஞ்சு வழியும். இந்த அளவுக்கு கூட்டம் ஒரு இறந்தவர் வீட்டில் நிற்காது. 5 பேர் 10 பேரா போய் வந்துகிட்டே இருப்பான். அந்த அளவுக்கு தான் இருக்கும்.
இறந்தவருக்கா கல்யாணம் பண்ண முடிச்சு எல்லாத்தையும் கூப்பிட மாட்டாங்க. அப்ப அதிகமான கூட்டங்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் அதை குளிக்கணும்னு சொல்லாத நம்ம குறைந்த கூட்டத்தை போய் சந்திக்கும் போது குளிக்கணும்னு சொல்லுவது சரியா வராது. அது நீங்க பார்க்கணும். ஆரூர்